கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் மகத்தான பேரர்களால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஜும்மா உரையின் மூலம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நமக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிவதோடு அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா அவன் படைத்த அடியார்களில் அவனை யார் ஈமான் கொண்ட மூமின்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மூமின்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மூமினை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட அந்த மூமின் அல்லாஹுடைய விருப்பத்துக்கும் அல்லாஹுடைய திருப்திக்கும் அவனுடைய பொருத்தத்துக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த முக்மின் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதையும், ஒரு முக்மினை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரியாதை, கௌரவம், கிடைக்கக்கூடிய மகத்தான நன்மைகள், அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அந்த மூமினுக்கு கொடுக்கக்கூடிய அருள், நன்மை, மக்ஃபிரத் என்று சொல்லப்படுகிற பாவ மன்னிப்பு, இது எல்லாம் அந்த மூமினுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் நேசிப்பானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக சாலிஹான நல்ல அமல்களை யார் செய்து வருகிறார்களோ, அல்லாஹ்வுக்காக அமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்து பேசக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்து தங்களின் நடத்தைகளை சரியான முறையில் அமைத்து கொள்ளக்கூடிய மூமின்களை, மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்த முத்தகீன்களை அல்லாஹ் விரும்புகிறான். முத்தகீன்கள் என்ற அந்த பயபக்தியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிப்பதாக சொல்லுகிறான், முத்தகீன்களை நேசிப்பதாக சொல்லுகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், மேலும் அல்லாஹ் நன்மை செய்யும் முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களை, இறையச்சவாதிகளை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் திருப்திக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த மூமினுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியது என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை ஈமான் கொண்ட மூமின்கள், நம்பிக்கையாளர்களில் யாரை விரும்புகிறானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் தன்னுடைய சோதனைக்கு உள்ளாக்குகிறான். ஒரு மூமின் அல்லாஹுவால் சோதிக்கப்படும் போது அவன் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சோதிக்கப்படுகிறோம். நாம் சோதிக்கப்படுவது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக நாம் சோதிக்கப்படவில்லை, அல்லது நாம் செய்கிற தவறுக்காக நாம் சோதிக்கப்படவில்லை. நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னார், ஒரு வியாதியை கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தோ துன்பத்தை கொடுத்தோ ஒரு மூமினை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னால், அந்த மூமின் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, எந்த மூமினை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் தன்னுடைய சோதனைக்கு உள்ளாக்குகிறான். அப்ப அல்லாஹ்வால் சோதிக்கப்படும் மூமின்கள்
அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆகிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன, அல்லாஹ் தரக்கூடிய ஒரு கண்ணியமும் சிறப்பும் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உடனே அல்லாஹ் மலக்குகளினுடைய தலைவரான ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கூப்பிட்டு அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னாரை நான் நேசிக்கிறேன், இவரை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை கூப்பிட்டு, யாரை அழைத்து சொல்லுகிறான்? மலக்குகளின் தலைவரான ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவரை நான் நேசிக்கிறேன், நீங்கள் இவரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உடனே ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நேசிக்க ஆரம்பித்தவுடன் ஜிப்ரில் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மற்ற ஏனைய மலக்குகளை அழைத்து, மற்ற மலக்குகள், அல்லாஹ் எத்தனை மலக்குகளை படைத்திருக்கிறானோ அத்தனை மலக்குகளையும் அழைத்து ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், ஆகையால் நீங்கள் எல்லோருமே இவரை நேசியுங்கள் என்று ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன உடனேயே எல்லா மலக்குகளும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே அவருக்கு பூமியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட அங்கீகாரம்? அல்லாஹ்வின் நேசர் என்ற அங்கீகாரம், அவுலியா என்ற அங்கீகாரம். அப்ப அல்லாஹ்வின் நேசர், வலியுல்லா, அவுலியா என்று சொல்லுகிறார்களே, அந்த அவுலியா என்ற, வலியுல்லா என்ற, நேசர் என்ற அங்கீகாரம் அந்த அடியானுக்கு தரப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் மூமின்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக அமல்களை செய்கிறோம், அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கப்பட்ட பாவத்திலிருந்து விலகி வாழ்கிறோம், அல்லாஹ் அனுமதிச்ச காரியத்தை நாம் செய்கிறோம், நபி அவர்கள் ஏவிய விஷயத்தை நாம் செய்கிறோம். அப்படி செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஜிப்ரீல் நம்மை நேசிக்கிறார்கள். ஜிப்ரீல் நம்மை நேசிக்க ஆரம்பித்த உடனே மலக்குகளுக்கு, மற்ற மலக்குகளுக்கு சொல்லுகிறார்கள், மற்ற மலக்குகளும் நம்மை நேசிக்கிறார்கள். எல்லாராலும், அல்லாஹுவாலும், மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீலாலும், ஏனைய மலக்குகளாலும் நேசிக்கப்பட்ட இவர்களுடைய, அல்லாஹ்வுடைய, ஜிப்ரீலுடைய, மலக்குகளுடைய நேசத்துக்கு ஆளான நமக்கு அல்லாஹ் இந்த பூமியிலும் ஆகிரத்திலும் மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரத்தை தருகிறான். அப்படி அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, சூரா யூனுஸ், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 10வது சூறாவில் உள்ள 62, 63, 64 இந்த 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா அவன் நேசிக்கிற அவனுடைய நேசர்களை பற்றி, அதாவது இறை நேசர்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் என்று சொல்வார்களே, அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வின் நேசர்கள் என்று அர்த்தம். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல யார் யாருக்கோ அவுலியாக்கள் என்ற பெயர், பட்டம் தரப்பட்டிருக்கிறது. ஊர்ல ஒரு தர்கா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த தர்காவுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடக்கப்பட்டதா சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் அடக்கப்பட்டாரா இல்லையாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த தர்காவுக்கு பேர் என்ன? அவுலியா. இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தர்காக்களுக்கு, அந்த தர்காக்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்களுக்கு அவுலியா என்று பெயர். அப்ப இவங்கெல்லாம் அவுலியாவை ஆயிர முடியுமானா? நிச்சயமாக முடியாது. அவுலியா, இறைநேசர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நம்ம நேசிச்சா நம்ம நேசர் ஆயிர முடியுமா? நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அவ்வளவுதான். நாம் அவுலியா, இறை நேசர் என்ற அந்த தகுதியை அடைவதாக இருந்தால் நாம அல்லாஹ்வை நேசித்தால் பத்தாது, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை நேசிச்சா தான் நாம இறை நேசர். நாம அல்லாஹ்வை நேசிச்சா இறை நேசர் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தான் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க.
தொழுகிறவனும் அல்லாஹ்வை நேசிக்கிறான், தொழாதவனும் அல்லாஹ்வை நேசிக்கிறான், இணை வைக்கிறவனும் அல்லாஹ்வை நேசிக்கத்தான் செய்யறான். தர்காக்கள்ல போய் கையேந்துறாங்களே, ஷிர்க் வைக்கிறாங்களே, அந்த மக்களும் கூட அல்லாஹ்வை நேசிக்கத்தான் செய்யறாங்க. தாயத்து அணிகிற, தாயத்து அணிவது ஷிர்க், இணை வைப்பு, அவர்களும் கூட அல்லாஹ்வை நேசிக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அந்த நேசர்களை பற்றி இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு அல்லாஹ் அறிந்து கொள்ள சொல்லி கட்டளையிடுகிறான், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் எந்த துக்கமும் பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் நேசர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை கண்டு காஃபிர்கள் பயப்படுவார்கள், முஷ்ரிக்குகள் பயப்படுவார்கள். யாரை பார்த்து? அல்லாஹ்வின் உண்மையான நேசர்களை பார்த்து. நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை கண்டு உலகத்தில் உள்ள எதிரிகள் எல்லாம் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு உலக நாடுகளில் உள்ள இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லாம் பயந்தார்கள். நபி அவர்களை தாக்க வேண்டும், சஹாபாக்களை தாக்க வேண்டும், நபி அவர்களை அழிக்க வேண்டும், சஹாபாக்களை அழிக்க வேண்டும் என்று மிக பெரும் படைகளை எல்லாம் நபி அவர்களின் காலத்தில் திரட்டி கொண்டு வந்தார்களே, அந்த காஃபிர்கள் எதற்காக வேண்டி நபி அவர்களை அழிக்க வந்தார்கள்? எதற்காக வேண்டி சஹாபாக்களை அழிக்க வந்தார்கள்? ஒரே காரணம், அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் சஹாபாக்களும் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார்கள், காஃபிர்களோ அசத்தியத்தில் இருந்தார்கள். அப்ப சத்தியத்தில் இருக்கக்கூடிய நபியையும், சத்தியத்தை நிலைநாட்டுகிற, சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற நபியையும், அந்த நபியை பின்பற்றுகிற சஹாபாக்களையும் அழிக்க வேண்டும் என்று படையை திரட்டி கொண்டு வந்தார்கள். நபி அவர்களின் மீது உள்ள பயம், சஹாபாக்களின் மீது உள்ள பயம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு யாரை பற்றியும் பயம் இருக்காது, எதை பற்றியும் பயம் இருக்காது. சில நேரத்தில் பயம் உள்ளத்தில் ஏற்படும், ஷைத்தான் பயத்தை கொண்டு வருவான், பயமுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்படும். அதற்காக மார்க்கத்தை விட மாட்டார்கள், லட்சியத்தை மாற்ற மாட்டார்கள், லட்சியத்தில் உறுதியாக இருப்பார்கள், கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அத்தகைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள். எப்படி நடந்துக்குவாங்க? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிற அந்த உணர்வு எல்லா நேரத்திலும், இரவிலும் பகலிலும், மக்களோடு இருக்கும் போதும் தனிமையில் இருக்கும் போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், கண்காணிக்கிறாங்கிற அந்த உணர்வு அவர்களிடத்தில் இருக்கும். அதைத்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பயத்துடன் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பயத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வின் நேசர்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரத்தி லா யப்தீல லி கலிமாத்தில்லாஹி ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும், இந்த துனியா வாழ்க்கையிலும், மறுமையிலும் நற்செய்தி உண்டு. எப்படிப்பட்ட நற்செய்தி? சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தி, வெற்றியாளர்கள் என்ற நற்செய்தி, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட அல்லாஹ்வின் நேசர்கள் என்ற நற்செய்தி. அத்தகைய நேசர்களுக்கு, இறை நேசர்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லது உண்டு, மறுமையிலும் நல்லது உண்டு என்று நற்செய்தி உண்டு. அல்லாஹ்வின் வாக்குறுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவே மகத்தான வெற்றியாகும்.
அல்லாஹ்வின் வாக்குறுதியில எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறான், மறுமையிலும் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த நேசர்கள், அந்த நேசர்களில் ஒருவராக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அவனால் நேசிக்கப்பட்ட மக்கள், அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு, பொருத்தத்துக்கு, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் என்று சிலரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறானே, அந்த சில அல்லாஹ்வின் நேசர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா சஹாபாக்களும் விரும்பினார்கள், எல்லா நபி தோழர்களும் விரும்பினார்கள். நாம் உண்மையிலேயே மூமின்களாக இருந்தால், நானும் நீங்களும் உண்மையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருந்தால், நாமளும் அப்படித்தான் நினைக்கணும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, யாரை அல்லாஹ் மன்னித்தானோ, யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ, யாருக்கு அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தை கொடுத்து யாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து மறுமையில் காப்பாற்றுவானோ அவர்களோடு அல்லாஹ் நம்மையும் சேர்த்து விட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் நேசர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களே, இதைத்தான் நாம எல்லாரும் விரும்பணும். இதை விரும்பிட்டாலே அல்லாஹ்வின் நேசர்களாக நாம மாறணும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும்னு நாம விரும்பிட்டாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாகும். நம்ம வாழ்க்கை சரியான முறையில இருக்கும். இபாதத்து விஷயத்துல நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், அடுத்தவங்க பொருளாதார விஷயத்துல நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், கொடுக்கல் வாங்கல், கடன், எல்லாத்திலையும் குடும்பம் நடத்துறது, எல்லா விதமான செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். சஹாபாக்கள் பல விஷயத்துல நம்மளை விட உயர்ந்திருக்காங்க, சிறந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆசைப்பட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க, நரகத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்பினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதை விரும்பியதோடு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே நடந்த அற்புதமான பல சம்பவங்களில் ஒரு சம்பவம், கைபர் என்ற ஒரு யுத்தம். நீங்கள் எல்லாம் வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். கைபர் போர். கைபர் போர் எந்த வருஷம் நடந்துச்சு? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, நபி அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த, நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய, சதி திட்டம் தீட்டக்கூடிய ஒரு கூட்டம் மதீனாவிலே இருந்தது. அதுதான் யூத கூட்டம். அந்த யூதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் சஹாபாக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு போர் கைபர் போர். அந்த கைபர் யுத்தம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடக்குது. அதுக்கு முன்னாடி ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன? பனு நலீர் போர் என்று சொல்லப்படுகிறது. பனு நலீர் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. பனு நலீர் என்பது குறிப்பிட்ட யூத சமுதாயத்தில் ஒரு கூட்டம். ஒட்டுமொத்த மதீனாவுல வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த யூத சமூகங்களில் ஒரு சமூகத்துடைய பெயர் பனு நலீர் என்று சொல்லப்படும். அந்த பனு நலீர் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எதிரிகளான அந்த யூதர்களோடு பனு நலீர் கூட்டத்தோடு யுத்தம் செய்து அவர்களை விரட்டி அடித்தார்கள். அந்த பனு நலீர் யுத்தம் ஒரு நெருக்கடியான, கடினமான யுத்தமாக இருந்தது. பனு நலீர் யுத்தம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எந்தெந்த யுத்தங்களை சந்தித்தார்களோ, பத்ர் போர்ல இருந்து, உஹது போர்ல இருந்து, கந்தக் என்று சொல்லப்படுகிற அகல் போர், பனு நலீர் போர், ஹுதைபியா உடன்படிக்கை, கைபர் போர், ஹுனைன் போர், மூத்தா போர், தபுக் போர் உட்பட அனைத்து போர்களுமே சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் கடுமையான ஒரு நெருக்கடி, கடினமான ஒரு சிரத்தை, ஒரு கடினமான போக்கை, கடுமையை ஏற்படுத்தக்கூடிய போர்களாத்தான் எல்லா போரும் இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய நபி ஒருத்தர், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு ஆள், சிங்கிள் மேன். அவங்களோடு அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் சில ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க. எதிரிகளுடைய படை எக்கச்சக்கமா இருக்கும். இவங்க 1000 பேர் இருந்தா அவன் 5000 பேர் இருப்பான். இவங்க 2000 பேர் இருந்தா அவங்க 8000 பேர் இருப்பாங்க. இவங்க 3000 பேர் இருந்தா அவங்க 10,000 பேர். உதாரணத்துக்கு கந்தக் போர்.
அந்த ஹந்தக் என்று சொல்லப்படுகிற, அஹ்ஸாப் என்று சொல்லப்படுகிற அகல் போர், அஹ்ஸாப் என்று ஹந்தக் என்று சொல்லப்படுகிற அந்த அகல் போர்ல ஒட்டுமொத்த சஹாபாக்களுமே அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்த்து ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, மக்காவுல இருந்து மதினாவுக்கு சென்ற முஹாஜிர்களான சஹாபாக்கள், மதினாவில் முஹாஜிர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகளான சஹாபாக்கள் எல்லாரையும் சேர்த்து 3000 பேர் தான் இருந்தாங்க. அகல் போர் நடக்கும் போது வெறும் 3000 பேர், எதிரிகள் 10,000 பேருக்கு மேல திரண்டு வந்தாங்க. மக்காவுல இருந்து 10,000 பேருக்கு மேல, இவங்க 3000 பேர். இந்த 3000 பேரும் 10,000 பேரை சமாளிக்க அவங்க கையாண்ட ஒரு யுத்த வியூகம் தான் மதினாவை சுத்தி அகல் வெட்டியது. அகல் போர் அந்த வரலாறு தான் சொல்லுது. பத்ர்ல இருந்து மூத்தா போர், தபுக் போர் வரைக்கும் முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கும். இவங்க 10 பேர்னா, உதாரணத்துக்கு இவங்க 10 பேருன்னு சொன்னா எதிரிகள் 200 பேர் 300 பேருக்கு மேல வருவான். அப்படிப்பட்ட எண்ணிக்கையில வந்தாங்க. அப்ப எல்லா போருமே கடினமாக இருந்தது. பனு நலீர் யுத்தமும் கடினமாக இருந்தது. உறுதியோடு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் அந்த பனு நலீர் கூட்டத்தோடு ஓதினார்கள். அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். மதினாவுல வாழ முடியாத அளவுக்கு அந்த யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். முஸ்லிம் படைகளால், ஏகத்துவ படைகளால், சத்திய படைகளால், நபியை நேசித்த அந்த சஹாபாக்கள் என்ற சத்திய படைகளால் விரோதிகள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் மதினாவை விட்டு. மதினாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள் ஹைபர் என்ற இடத்திலே தஞ்சம் அடைந்தார்கள். ஹைபர் என்ற இடம் மதினாவில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நகரம். இன்னைக்கும் இருக்கிற அந்த ஹைபர் என்ற பகுதி. அன்னைக்கு நபி அவர்களின் காலத்தில் அந்த ஹைபர் செழிப்பான ஒரு ஊராக இருந்தது. நிறைய அரண்மனைகளும் மாளிகைகளும் கோட்டைகளும் இருந்த ஊர், நீர்வளம் உள்ள ஊர், நல்ல காத்தோட்டமான ஒரு ஊராக அந்த ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தஞ்சம் அடைஞ்ச யூதர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்துக்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதில் தங்களின் முழு கவனத்தையும் செலுத்தி ஒவ்வொரு நாளும் சதி திட்டத்தை தீட்டி இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களில அந்த யூதர்கள் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தார்கள். இறுதியில் நிலைமை என்ன? ஹைபரை முற்றுகையிட்டு அந்த கைபர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களுக்கு சொந்தமான அரண்மனைகளையும் கோட்டைகளையும் முற்றுகையிட்டு எதிரிகளோடு யுத்தம் செய்கிற நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சஹாபாக்களும் தள்ளப்பட்டார்கள். அந்த யுத்தத்துல மிக பெரும் பங்காற்றிய